सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि சித்தேர்பவது மே சதா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ப்ரேயர் பண்ணி முடித்தாச்சு, கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி டேட்டு 28. ஓகே, ஐயோ 3. ஓகே, பாருங்கள். லாஸ்ட் டைம் படித்தது கான்சோனன்ஸ். க க கங்கா ச ச ஜஜ்ஜாஞா ட ட டட்டானா தா தா தத்தானா பா ஃபா பப்பாமா யாரா லாவா. ஓகேங்களா? இப்போது இது வரைக்கும் முடிஞ்சது. இன்னும் ஒரு கூட்டெழுத்துன்னு ஒரு 4 எழுத்து இருக்குது. அது நம்ம லாஸ்ட்டில் நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு நியூவாக அடுத்த லெசன் ஆரம்பிச்சிடலாம். அடுத்த லெசன் படிக்கலாம். பாருங்கள், பாரகடி அப்படின்னு நம்ம படிக்க போகிறது. பாரகடி BHARAH KHADI பாரகடி. சரிங்களா? இது எத்தனை லெட்டர் அப்படின்னா 13 லெட்டர். இது உயிர்மெய் எழுத்து. வவல்ஸ் படித்தோம், உயிரெழுத்து. இது மெய்யெழுத்து. இப்போ படிக்க போகிறது உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? இது ஒரு 13 லெட்டர்ஸ் வரும். அஆய்க்கு வந்துச்சு இல்லைங்களா? அதே மெத்தடு தான். பாரகடி உயிர்மெய் எழுத்து. இந்த கக்கா கக்காங்க எழுதணும் இல்லைங்களா? இதில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் உயிர்மெய் எழுத்தாக மாற்ற போகிறோம். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. உயிரெழுத்து, அதாவது வவல்ஸ்லேருந்து எதுவுமே வராது. இது கான்சோனன்ஸ் லெட்டர். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இருக்குது இல்லைங்களா தமிழில்? அந்த இக்கு ப்ளஸ் ஆ சேர்த்தா கா, இக்கு ப்ளஸ் ஆ சேர்த்தா கா. அதே மாதிரி தாங்க, சேம் மெத்தடு தான். உயிரெழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போ இதில் வர கா ப்ளஸ், அதாவது இக்கு ப்ளஸ் ஆ கா, இச்சு ப்ளஸ் ஆ சா சா, இட்டு ப்ளஸ் ஆ டா. அப்படி ஒவ்வொரு எழுத்தையாக நாம் படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், க கா கி கி இது எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெட்டரே எழுதிக்கலாம். கா லெட்டர் இருக்குது இல்லைங்களா? பாருங்கள், கா நார்மலாக எழுதுனா கா. அடுத்த லெட்டர் கா போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன். இது கா. அடுத்து கா போட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாண்டிங் லைன்லேருந்து லெஃப்ட் சைடு சிம்பிள் போட்டால் கீ. அதே கா போட்டு ரைட் சைடு சிம்பிள் போட்டால் கீ. சரிங்களா? அடுத்தது கா போட்டு பாருங்கள், இந்த ஸ்டாண்டிங் லைனில் ஒரு ரவுண்ட் அண்டு கர்வ் லெஃப்ட் சைடு கூ. அதே மாதிரி கா போட்டு ரைட் சைடு ரவுண்ட் அண்டு கர்வ் ரைட் சைடு. இது லெஃப்ட்டு, அது ரைட்டு, கூ. அடுத்தது பாருங்கள், இப்போ ஆக்கி மாதிரியே தான். ஆ இ இ உ உ ரு. ஓகேங்களா? நம்ம இப்போ எழுதியிருக்கிறது கா 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 எழுதியிருக்கோம். அப்போ கா கா கி கி கு கு கிரு. கிரு எப்படி போடணும்னா, கா போட்டு கீழே அந்த ஸ்டாண்டிங் லைன் அடியில் ஒரு சி, ஸ்மால் சி போட்டு அப்பர் லைன் போட்டால் கிரு. அடுத்தது கா போட்டு இந்த ஸ்டாண்டிங் லைனில் ஒரு கர்வ், ஒரு கொம்பு, கே. அடுத்து கேக்கு அப்புறம் என்னங்க? ஐ இல்லைங்களா? ஏக்கு அப்புறம் ஐ. அதே மாதிரி இப்போ கே எழுதிட்டோம், கை எழுத போகிறோம். பாருங்கள், கா போட்டு 2 கொம்பு அப்பர் லைன், இங்கே ஒரு கொம்பு, இங்கே 2 கொம்பு. அடுத்து கா போட்டு ஓ எப்படி எழுதுனங்க? ஏ ஐ ஓ எப்படி எழுதணும்? ஆ போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் வித் 1 கர்வ். அதே மாதிரி இப்போ கா எழுதிட்டோம், ஸ்டாண்டிங் லைன் வித் 1 கர்வ். இது கோ. கவ் எப்படி எழுதணும்? பாருங்கள் பாருங்கள், ஓ ஒரு ஸ்டாண்டிங் லைன் 1 கர்வ். அடுத்து ஔ ஒரு ஸ்டாண்டிங் லைன் 2 கர்வ். புரியுதுங்களா? அப்புறம் ஆக. அதே மாதிரி தான் பாருங்கள், கிரு கே கை கோ கவ். பாருங்கள், கா எழுதிட்டு ஸ்டாண்டிங் லைன், இங்கே 1 கர்வ் போட்டோமா, இங்கே 2 கர்வ். இப்போ கவ்.
அடுத்து எப்படி எழுதணும்? ஆ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சோம். இப்போ கா போட்டு மேலே ஒரு புள்ளி வைக்கிறோம், அவ்வளோதான். கம். அடுத்தது கா போட்டு எப்படி எழுதணும்? ஆ போட்டு 2 புள்ளி, அதேமாரி கா போட்டு சைடில் 2 புள்ளி. இது தோ பிந்து, இது ஏக் பிந்து, அவ்வளோதான். கஹா. இப்போ இந்த எல்லா லெட்டரையுமே ஒவ்வொரு லெட்டருக்கும் இந்த மாதிரி 13 சுழிச்சு விட்டு எழுதுனோம்னா நமக்கு எல்லாமே அதே மாதிரி தான் வரும். சரிங்களா? படிக்கிறேன், பார்த்துக்கோங்க. க கா, கி கீ, கு கூ, கிரு, கே கை, கோ கௌ, கம் கஹா. இப்போ மா எழுதணும்னு வச்சுக்கோங்க. மா இங்கே மா எழுதியிருக்கிறோம். மா மா, மி மீ, மு மூ, மிரு, மே மை, மோ மௌ, மம் மக. இப்போ லா எழுதுனா ல லா, லி லி, லு லு, ல்ரு, லே லை, லோ லவ், லம் லகா. எந்த லெட்டர் எழுதுகிறோமோ அதே உச்சரிப்பில் அப்படியே சொல்ல வேண்டிதான். கா எழுதுனா அந்த ஆய்க்கு ஃபுல்லாக கானே சொல்லணும். ஓகேங்களா? இப்போ யா எழுதுனா யா எல்லாத்துக்கும் சொல்லணும். லா எழுதுனா எல்லாத்துக்கும் அதே உச்சரிப்பு தான். இந்த தா எழுதுனா நா எழுதுனா எல்லாத்துக்கும் அதே தான். இப்போ நான் எழுதுனா பாருங்கள், இங்கே நான் எழுதியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நா, நி நீ, நு நூ, ன்ரு, நே நை, நோ நவ், நம் நகா. புரிஞ்சுதுங்களா? எல்லா லெட்டரையும் இதே சேம் மெத்தடில் தான் நம்ம எழுதணும். எழுதிட்டு இதை அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டியதான். ஆக்கு பதிலாக கா சொல்கிறோம், ஆக்கு பதிலாக கா சொல்கிறோம், ஈக்கு பதிலாக கீ சொல்கிறோம். எந்த லெட்டர் எழுதுகிறோமோ அந்த லெட்டரை சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாரக்கடி முடிஞ்சது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் ஒவ்வொரு லெட்டராக எழுதுறீங்க. இந்த ஃபஸ்ட் லெட்டராவது இந்த லைனாவது எழுதிக்கோங்க. இது ஃபுல்லாக